பெரியார் ராமசாமி சாமியாராகி காசிக்கு போனாரா? சாமியார் எப்படி பெரியார் ஆனார்? அவர் எப்படி பொது வாழ்க்கைக்கு வந்தார்? போன்ற பல தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பெரியார் ராமசாமி பற்றிய முந்தைய தகவல்களை தெரிந்து கொள்ள பார்ட் 1 வீடியோவை பாருங்க. சரி, இந்த வீடியோவில் பெரியார் காசிக்கு எப்படி போனார், அங்கே சாமியாராக எப்படி இருந்தார், அங்கிருந்து எப்படி பொது வாழ்க்கைக்கு வந்தார் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். ராமசாமி முரட்டுத்தனமாக நடந்து கொண்டதனால அவருடைய தந்தை மிகுந்த கோபத்தோடு கண்டித்தார். இதனால ஒரு கட்டத்தில் வெறுத்து போன ராமசாமி வீட்டில் இருக்க பிடிக்காம இந்த குடும்பமே வேண்டாம் என்று முடிவு செய்து சாமியாராகி காசிக்கு போக வேண்டும் என்று முடிவு செய்கிறாரு. அவருடன் நண்பர்கள் 2 பேரையும் கூட்டிக்கிட்டு சென்னைக்கு போறாரு. அப்போது சென்னை தெருக்களில் அலையும் போது ஈரோட்டுக்காரர்கள் சிலரை பார்த்து இவர்கள் தங்களை தேடித்தான் வருவதாக எண்ணி ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல கூட வந்த நண்பர்கள் ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னப்போ அதற்கு பெரியார் ஒத்துக்கொள்ளவில்லை. அவர்கள் இருவரும் ராமசாமி தூங்கிய நேரம் பார்த்து சொந்த ஊருக்கே புறப்பட்டு சென்று விட்டனர். ஆனால் ராமசாமியோ ஒரே எண்ணத்துடன் காசிக்கு செல்ல வேண்டும் என்று சென்னையில் இருந்து பெஜவாடாக்கு போய் சேர்ந்தார். பெஜவாடா என்பது இந்தியாவின் ஆந்திர மாநிலத்தில் உள்ள விஜயவாடாவினுடைய பழைய பெயர். பெஜவாடா சென்று அங்கு ஒரு சத்திரத்துல தங்கினார். அங்கே 2 ஐயர் நண்பர்கள் இவருக்கு அறிமுகமானார்கள். அவர்களும் வீட்டை விட்டு ஓடி வந்தவர்கள் தான். மூவரும் நண்பர்களானார்கள். பிறகு மூவரும் ஊருக்குள் சென்று பிச்சை எடுத்து வருவார்கள். சமைத்து சாப்பிடுவார்கள். மீதி நேரத்தில் சத்திரத்தில் உட்கார்ந்து அரட்டை அடிப்பார்கள். ஐயர்கள் புராண கதைகளை சொல்வார்கள். ராமசாமி அந்த கதைகளில் உள்ள முரண்பாடுகளை எடுத்து சொல்வார். அதாவது அறிவுக்கு முரணான செய்திகளை எடுத்து கூறுவார். ஐயர்கள் அதற்கு தத்துவ விளக்கம் சொல்வார்கள். அப்போது இவர்கள் மூவரின் வாதம் காரசாரமாய் இருக்கும். இதற்கிடையில் காஞ்சிபுரத்தில் முருகேச முதலியார் என்ற ஒரு பெரியவர் இருந்தார். அவர் அரசு பதவியில் ஒரு அலுவலகத்தில் தலைமை கணக்கராக இருந்தார். அவர் தெரு வழியாக போகும்போது இவர்கள் மூவரும் காரசாரமாய் உரையாடுவதை கவனித்தார். அறிவுக்கு விருந்தாய் இருந்தது இவர்களின் உரையாடல். அதனால் இவர்கள் மேல் அன்பு உண்டானது அந்த முருகேச முதலியாருக்கு. மூவரையும் வீட்டிற்கு அழைத்து சென்றார். அப்போது வீட்டில் பெண்கள் இல்லை, வெளியூர் சென்றிருந்தார்கள். இதனால் நீங்கள் என் வீட்டிலேயே இருங்கள் என்று கூறினார். அவர்களும் சம்மதித்து அவரது வீட்டில் தங்கினார்கள். ஐயர்கள் சமையல் வேலை தெரிந்தவர்கள். இதனால் அவர்கள் சமைத்தனர். எல்லாரும் சாப்பிட்ட பிறகு முதலியார் அலுவலகம் செல்வார். நண்பர்கள் மூவரும் வழக்கம் போல் பிச்சை எடுக்க போய்விடுவார்கள். அலுவல் முடிந்து முதலியார் வீடு திரும்புவதற்கு முன்னால் இவர்கள் வீட்டிற்கு வந்து விடுவார்கள். ஒரு நாள் தற்செயலாக அடுப்பறைக்குள் முதலியார் நுழைந்தார். ஒரே பாத்திரத்தில் பல வகை அரிசிகள் கலந்திருப்பதை பார்த்தார். இது எப்படி வந்தது என்று கேட்டார். அவர்கள் பிச்சை எடுத்ததை கூறினார்கள். என் வீட்டிற்கு வந்த பிறகு நீங்கள் ஏன் பிச்சை எடுக்க வேண்டும்? இங்குதான் வேண்டிய பொருட்கள் இருக்கின்றதே, இனிமேல் இப்படி செய்யாதீர்கள் என்று கோபித்து கொண்டார் முதலியார். அந்த காலத்தில் புராண கதைகள் சொல்ல தெரிந்தவர்களை மிக பெரிய பண்டிதர்கள் என்று மக்கள் பாராட்டுவார்கள். பெஜவாடாவில் இருந்த தமிழர்கள் இவர்களை தங்கள் வீடுகளில் கதா கலைட்சேபம் செய்ய அழைத்து செல்வார்கள். ஐயர்கள் புராண கதைகளை வடமொழி சுலோகங்களோடு சொல்வார்கள். தமிழில் விளக்கம் சொல்வார்கள். அவர்கள் தமிழில் சொல்லும் விளக்கத்தை ராமசாமி தெலுங்கில் சொல்வார். தெலுங்கில் அவர்கள் சொன்னதை மட்டும் சொல்ல மாட்டார், இவருடைய கிண்டலையும் சேர்த்து சொல்வார். இதனால் அங்கு ஒரே நகைச்சுவையாக இருக்கும். சில நாட்களுக்கு பின் 3 பேரும் காசிக்கு போக முடிவு செய்தனர். பெஜவாடா தமிழர்கள் அவர்களை அனுப்ப விரும்பவில்லை. அவர்கள் சொன்ன கதைகள் அந்த மக்களுக்கு ரொம்ப பிடித்து போய்விட்டது. ஆனால் யார் பேச்சையும் கேட்காமல் 3 பேரும் காசிக்கு போவதிலே குறியாக இருந்தார்கள். காஞ்சிபுரம் முதலியார் ராமசாமியை தனியாக அழைத்தார். அந்த ஐயர்களோடு செல்ல வேண்டாம், இங்கேயே தங்கிவிடு என்று கூறினார். ஆனால் ராமசாமி கேட்கவில்லை. அதை பார்த்த முதலியார் அவர் அணிந்திருந்த நகைகளை கழற்றி கொடுத்து விட்டு போகும்படி கூறினார். வழியில் யாராவது பறித்து கொண்டு விடக்கூடாதே என்று முதலியார் நினைத்தார். ஆனால் ராமசாமிக்கோ முதலியார் மீதே ஐயம் தோன்றியது. இருந்தாலும் முதலியாருடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டார். ஒரு மோதிரத்தை மட்டும் வைத்துக்கொண்டு மற்ற நகைகளை ஒரு அட்டை பெட்டியில் வைத்து முதலியாரிடம் கொடுத்து விட்டார். ராமசாமி யாருடைய பிள்ளை என்று தெரிந்திருந்தால் முதலியார் அவரை போக விட்டிருக்க மாட்டார். தான் கணக்கு வேலை செய்பவர் ஒருவரின் பிள்ளை என்றே எல்லோரிடமும் சொல்லியிருக்கிறார் ராமசாமி.
பெஜவாடா தமிழர்கள் இவர்கள் மூவருக்கும் கல்கத்தாவிற்கு பயணச்சீட்டு வாங்கி கொடுத்தார்கள். ஆளுக்கு ஒரு கம்பளி போர்வையும் சிறிது பணமும் கொடுத்து வழி அனுப்பி வைத்தார்கள். கல்கத்தாவில் 5 நாட்கள் தங்கியிருந்தார்கள். செட்டியார்கள் கொடுத்த பணத்தின் உதவியால் அங்கிருந்து காசிக்கு போய் சேர்ந்தார்கள் இவர்கள் மூவரும். காசியில் அன்ன சத்திரங்கள் நிறைய இருக்கின்றன. அங்கு போனால் சோற்றுக்கு பஞ்சமில்லை என்று சொல்வார்கள். அதை நம்பித்தான் ராமசாமி காசிக்கு போக முடிவு செய்தார். ஆனால் காசிக்கு போன பிறகுதான் உண்மை தெரிந்தது. காசியில் சத்திரங்கள் ஏராளமாக இருந்தது. வேலைதோறும் சாப்பாடும் போட்டார்கள். ஆனால் ஐயர்களுக்கு மட்டும்தான் சோறு கிடைத்தது. மற்ற ஜாதியரை உள்ளேயே விடுவதில்லை. இந்த உண்மையை நேருக்கு நேரே பார்த்தபோது ராமசாமிக்கு கோபமாக வந்தது. ஒரு சத்திரத்தில் காவல்காரர் அவரை வெளியே பிடித்து தள்ளிவிட்டார். சிறிது நேரத்தில் எச்சில் இலைகளை வீதியோரத்தில் கொண்டு வந்து போட்டார்கள். பசி தாங்க முடியாத நிலையில் எச்சில் இலைகளை எடுத்து சாப்பிட்டார் ராமசாமி. ஈரோட்டு பெரும் செல்வரின் பிள்ளை காசியில் எச்சில் சோறு சாப்பிட்டார். எத்தனை நாளைக்கு எச்சில் சோறு சாப்பிட முடியும்? தன்னை பார்த்தால் சாமியாராக தெரியவில்லை, அதனால்தான் மதிக்க மாட்டேன் என்கிறார்கள். இப்படி நினைத்த ராமசாமி தலையை மொட்டையடித்து கொண்டார். நெற்றியில் பட்டை அடித்து கொண்டார். உத்ராட்ச கொட்டைகளை கழுத்தில் கட்டி கொண்டார். ஒரு செம்பை கையில் ஏந்தி பரதேசி பிச்சைக்காரனாக மாறினார். அப்படியும் வாழ்க்கை நடக்கவில்லை. ஒரு நாள் ஒரு சாமியார் மடத்தின் பக்கம் போனார். அந்த சாமியார்களிடம் ஏதாவது வேலை கொடுக்கும்படி கேட்டார் ராமசாமி. சிவபூஜைக்கு வில்வம் பறித்து கொடுக்கும்படியும் நாள்தோறும் விளக்கேற்றி வைக்கும்படியும் அதற்கு கூலியாக ஒருவேளை சோறு போடுவதாகவும் அந்த சாமியார்கள் சொன்னார்கள். வில்வம் பறிப்பது என்னவோ ஈஸியான வேலைதான். ஆனால் காலையில் எழுந்து பல்விளக்கி குளித்து திருநீறு அணிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் வில்வம் பறிக்க வேண்டும். மாலையில் மீண்டும் குளிக்க வேண்டும். விளக்கை துடைத்து புது எண்ணெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டும். ராமசாமியை பொறுத்தவரையில் குளிப்பதைப் போல் தொல்லையான வேலை வேறு கிடையாது. காசியில் குளிர் அதிகம். அதிலும் காலை 5-6 மணியைப் போல் கங்கை ஆற்றில் குளிப்பது என்றால் உடல் வெடவெடத்து போகாதா? இதற்கு ஒரு ஐடியா செய்தார் ராமசாமி. அதாவது மடத்து சாமியார்கள் எழுவதற்கு முன்னால் ராமசாமி எழுந்து விடுவார். குளிக்காமலேயே பட்டை பட்டையாக உடல் முழுவதும் திருநீறு பூசிக்கொள்வார். உடல் நடுநடுங்க வில்வம் பறித்து வருவார். ஒரு நாள் பெரிய சாமியார் இதை பார்த்து விட்டார். அவர் இவரை திட்ட, இவர் அவரை திட்ட, ஒருவரை ஒருவர் அடித்து கொள்ள மற்ற சாமியார்கள் அவர்களை விலக்கிவிட்டார்கள். பிறகு மடத்தை விட்டு துரத்தி விட்டார்கள் ராமசாமியை. காசியில் கங்கை கரையில் பலர் இறந்தவர்களுக்கு திதி சடங்கு செய்வார்கள். அப்போது அரிசி, பழம் போன்றவற்றை பிண்டமாக போடுவார்கள். அந்த பிண்டத்தை வாங்கி உண்பதற்காக பிச்சைக்காரர்கள் வருவார்கள். அந்த பிச்சைக்காரர்களில் ஒருவராக சில நாட்கள் சமாளித்தார் ராமசாமி. காசி புண்ணிய பூமி, அங்கு எல்லாம் உயர்வாக இருக்கும் என்று எண்ணியிருந்தார் ராமசாமி. ஆனால் இந்தியாவில் உள்ள மிக மோசமான நகரங்களில் ஒன்றாக இருந்தது அது. அந்த ஊரை விட்டு புறப்பட முடிவு செய்தார் ராமசாமி. இடுப்பு கயிற்றில் பத்திரமாக இருந்த 1.5 பவுன் மோதிரத்தை 19 ரூபாய்க்கு விற்றார். அங்கிருந்து எல்லூருக்கு வந்தார். எல்லூரில் அவருக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் இருந்தார். அந்த நண்பரும் அவர் மனைவியும் இவரது பரதேசி கோலத்தை பார்த்து சிரித்தார்கள். அந்த நண்பர் தன் வேட்டி சட்டைகளை கொடுத்து போட்டுக்கொள்ள சொன்னார் ராமசாமியிடம். நண்பர் வீட்டில் இருக்கும்போது ஒரு நாள் கடைவீதி வழியாக சென்றார் ராமசாமி. அப்போது கடையில் எள் அளந்து கொண்டிருந்தார்கள். ராமசாமி கடைக்குள் சென்று கையில் எல்லை அள்ளி பார்த்தார். என்ன விலை என்று கேட்டார். விலையை கேட்டுக்கொண்டு எல்லை போட்டுவிட்டு திரும்பிவிட்டார். கடைக்காரர் அவரை கூர்ந்து பார்த்தார். மொட்டை தலையோடு இருந்தவர் யார் என்று தெரிந்து கொண்டார். அதாவது கடைக்காரர் வெங்கட்டருக்கு ஒரு கடிதம் எழுதினார். ஐயா, உங்கள் பிள்ளை என் கடைக்கு வந்தார். சரக்கை பார்த்தார், விலையும் கேட்டார். ஆனால் கொள்முதல் செய்யவில்லை. என்மேல் உங்களுக்கு என்ன கோபம்? வேறு கடையில் ஏன் கொள்முதல் செய்ய வேண்டும்? என்மேல் நம்பிக்கை இல்லையா என்று கடிதம் அனுப்பினார். இந்த எல்லூர் கடைக்காரரின் கடிதம் வெங்கட்டருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது. ஓடிப்போன பிள்ளை இருக்கும் இடம் தெரிந்துவிட்டது. சின்னத்தாயம்மாளும் மற்றவர்களும் அளவு கடந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். வெங்கட்டர் உடனே எல்லூருக்கு புறப்பட்டார். மண்டி கடைக்காரர் மூலம் ராமசாமி இருந்த வீட்டையும் கண்டுபிடித்தார். அந்த வீட்டின் உள்ளே நுழைந்ததும் மொட்டை தலையோடு எதிரில் வந்த பையனை பார்த்து, என் மகன் ராமசாமி எங்கே என்று கேட்டார் வெங்கட்டர். அப்பா, நான் தான் என்றார் அந்த மொட்டை தலையர்.
அடப்பாவி, இது என்ன கோலம் என்று பையனை உற்று பார்த்தார். அந்த வீட்டுக்கார நண்பர் வணிகர் வெங்கட்டரை உடனே புறப்பட விடவில்லை. இதனால் வெங்கட்டர் எல்லூரில் 2 நாள் தங்கியிருந்தார். 3வது நாள் ஊருக்கு போவோமா என்று தன் மகனை கேட்டார். அப்பொழுது பெஜவாடாவில் இருந்து ஒரு சிறிய பார்சல் வந்தது. அஞ்சலில் வந்த அட்டை பெட்டியை தன் தந்தை கையில் கொடுத்தார் ராமசாமி. பெட்டியை திறந்து பார்த்த வெங்கட்டர் வியப்படைந்தார். காசியில் விற்ற மோதிரம் தவிர எல்லா நகைகளும் அப்படியே இருந்தது. அடே ராமசாமி, இவ்வளவு நாளாக எப்படி சாப்பிட்டாய் என்று கேட்டார். நகைகளை ஒவ்வொன்றாக விற்று செலவழித்திருக்க வேண்டும் என்று நினைத்தார் வெங்கட்டர். ஆனால் நகைகள் அப்படியே இருக்கவே தன் மகன் எப்படி வாழ்ந்தான் என்பது அவருக்கு புரியவில்லை. அப்பா, ஈரோட்டில் நீங்கள் கொடுத்த பிச்சையை எல்லாம் மற்ற ஊர்களில் நான் வசூல் பண்ணிவிட்டேன் என்று சொன்னார் ராமசாமி. இதை கேட்டு நண்பரும் கடைக்காரர்களும் அனைவரும் சிரித்தார்கள். அன்றே தந்தையும் மகனும் ஈரோட்டுக்கு புறப்பட்டு வந்தார்கள். வெங்கட்டர் தன் மகன் பொறுப்புள்ளவன் ஆக வேண்டும் என்பதற்காக முதலில் தன் கடையின் பெயரை தன் மகன் பெயருக்கு மாற்றினார். வெங்கட்ட நாயக்கர் மண்டி என்ற பெயர் ராமசாமி நாயக்கர் மண்டி என்று மாறியது. ஊர்கோவில் நிர்வாகம், அரசு நிகழ்ச்சிகள், திருவிழாக்கள், மற்ற பொது நிகழ்ச்சிகள் எல்லாவற்றிலும் தனக்கு பதிலாக தன் மகனையே ஈடுபடுத்தினார். மகனுக்கு பொறுப்பு வர வேண்டும், கடவுள் பக்தி உண்டாக வேண்டும் என்றெல்லாம் எண்ணி இந்த ஏற்பாடுகளை செய்தார் வெங்கட்டர். பொது நிகழ்ச்சிகளில் ஈடுபட்ட பிறகு ராமசாமி தன் முரட்டுத்தனங்களை கைவிட்டார். பெருந்தன்மையுள்ள மனிதராகவும் மாறிவிட்டார். பொது பணிகளில் உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்து கொண்டார். எந்த செயலையும் சிறப்பாகவும் பயனுள்ளதாகவும் செய்வதில் வல்லவர் ராமசாமி. இதனால் திருக்கோவில் ஆட்சிக்குழுவில் இவர் தலைவராகும் முன்பு வரை அங்கு பணம் இல்லை. ஆனால் பல ஆண்டுகள் தலைவராக இருந்து இவர் விலகும் பொழுது அதில் 45,000 ரூபாய் இருப்பு வைத்திருந்தார். எந்த செயலையும் சிறப்பாகவும் சிக்கனமாகவும் செய்ததால் எல்லா செயல்களும் நன்றாக நடந்தது. ஈரோட்டு கடைக்காரர்கள் இவரையே தங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டனர். வணிகர்களுக்கிடையே ஏற்படும் தகராறுகளை இவரே தீர்த்து வைப்பார். பள்ளிக்கூடத்தில் தொடர்ந்து படிக்காவிட்டாலும் கணக்கில் வல்லவராக இருந்தார். எவ்வளவு பெரிய கணக்கையும் மனக்கணக்காகவே போடும் திறமை உள்ளவர் ராமசாமி. நகரசபை தலைவராக பெரியார் பல ஆண்டுகள் பொறுப்பேற்றிருந்தார். விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட பிறகுதான் அந்த பதவியை உதறி தள்ளினார். சிறப்பு நீதிபதியாகவும் 2 ஆண்டுகள் இருந்திருக்கிறார். பொது வாழ்க்கையில் இவர் எப்போதும் மக்களுக்கு நன்மை தரும் செயல்களையே செய்து வந்தார். ஒரு முறை ஈரோட்டில் பிளேக் நோய் வந்தது. பிளேக் ஒரு தொற்று நோய். அந்த நோய் ஏற்பட்டவர்கள் உடனே இறந்து போவார்கள். இந்த நோய்க்கு பயந்து ஏராளமானவர்கள் ஊரை விட்டே ஓடிவிட்டார்கள். இறந்து போனவர்களின் பிணங்களை எடுத்து புதைக்கக்கூட ஆட்கள் கிடையாது. தனக்கு அந்த நோய் தொற்றக்கூடும் என்று தெரிந்திருந்தும் அதற்கு ராமசாமி அஞ்சவில்லை. இறந்து போன பிணங்களை அவரே தனியாக தூக்கி கொண்டு போய் புதைக்க வேண்டிய இடத்தில் புதைத்துவிட்டு வந்தார். நகர்மன்ற தலைவராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது சிலரின் தூண்டுதலால் எதிர்ப்பு ஏற்பட்டது. இவர் முரடர் என்றும் பொறுப்பில்லாதவர் என்றும் சிலர் மனுக்கள் கொடுத்தனர். ஆனால் இவருடைய செல்வாக்கையும் செயல்திறனையும் அறிந்த அதிகாரிகள் அந்த பொய் மனுக்களை தள்ளுபடி செய்துவிட்டனர். அவரே நகரசபை தலைவர் என்று அறிவித்தனர். ராமசாமி ஈரோட்டு நகரசபை தலைவராக இருந்த காலத்தில் ராஜாஜி சேலத்தில் நகரசபை தலைவராக இருந்தார். அப்போது அவர்களுக்கிடையே நட்பு உண்டானது. ராஜாஜியின் மூலம் வரதராஜலு நாயுடு நண்பரானார். பிறகு திரு வி. கல்யாண சுந்தரனாரும் நண்பரானார். 1920ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கினார். மகாத்மா காந்தி இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர். வெள்ளைக்காரர்களை நாட்டை விட்டே வெளியேற்ற வேண்டும், இந்தியா விடுதலை பெற வேண்டும், அதற்காக இந்தியர்கள் அரசாங்கத்தோடு ஒத்துழைக்க கூடாது. இதற்காக காந்தியடிகள் பல போராட்டங்களை நடத்தினார். ராஜாஜியும் வரதராஜலு நாயுடுவும் ராமசாமியை காங்கிரஸ் கட்சியில் சேர அழைத்தார்கள். இந்தியா விடுதலை பெற காந்தி வகுத்து கொடுத்த திட்டங்களை தேசபக்தர்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டனர். ஆனால் ராமசாமி மட்டும் காந்தியடிகளின் திட்டங்களை நிறைவேற்றி வந்தார். இந்தியா விடுதலை பெற கதர் கட்ட வேண்டும், அயல் நாட்டு துணிகளை ஒதுக்க வேண்டும், மக்கள் நல்வாழ்வு பெற குடியை ஒழிக்க வேண்டும், எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க தீண்டாமையை ஒழிக்க வேண்டும், மத வேற்றுமைகள் பார்க்கக்கூடாது. இவையெல்லாம் காந்தியடிகளினுடைய வழிகள். இவற்றையெல்லாம் ராமசாமி அப்படியே ஏற்றுக்கொண்டார். சிலவற்றில் மட்டும் மாறுபட்டார். காந்தியடிகளுடைய கொள்கைகளை ஈரோட்டு ராமசாமி
தமிழ்நாடு முழுவதும் பரப்பினார். அவருடைய சொற்பொழிவுகள் நாட்டில் விடுதலை உணர்ச்சியை உண்டாக்கியது. பேசுவதோடு மட்டுமில்லாமல் அவரே அதை கடைபிடிக்கவும் செய்தார். பட்டு வேட்டி, பட்டு சட்டை எல்லாம் தூக்கி எறிந்தார். முரட்டு கதர் துணியை அணிந்து கொண்டார். தன் மனைவி நாகம்மையாரையும் கதர் சேலை அணிய சொன்னார். அன்னை சின்னத்தாய் அம்மாளும் கூட மகன் சொன்னபடி கதர் உடுத்தினார். உற்றார், உறவினர், நண்பர் என அனைவரும் ராமசாமியை மகிழ்விப்பதற்காக கதராடையையே அணிந்தார்கள். ராமசாமியும் சிகரெட் குடிப்பதை நிறுத்திவிட்டார். வெற்றிலை போடும் பழக்கத்தையும் விட்டுவிட்டார். நாட்டு விடுதலை விரைவில் வர வேண்டும் என்பதற்காக அவர் ஓயாமல் உழைத்தார். ராட்டினத்தில் நூல் நூற்பார். கதர் துணி மூட்டைகளை தோளில் சுமந்து சென்று வீதி வீதியாக விற்று வருவார். மனிதனை மனிதன் தொடக்கூடாது, தெருவில் நடக்கக்கூடாது, கோவிலுக்குள் போகக்கூடாது, குளத்தில் தண்ணீர் எடுக்கக்கூடாது, கண்ணிலேயே படக்கூடாது, இப்படியெல்லாம் உள்ள வேற்றுமைகளை பார்த்து கொண்டு இருப்பவன் கடவுள்தானா? எத்தனை நாளைக்குத்தான் மனிதர்கள் அடங்கி ஒடுங்கி கிடப்பார்கள்? கடவுள் இருந்தால் தீட்டு தீண்டாமை உள்ள நாட்டை நெற்றிக் கண்ணால் எரித்து சாம்பலாக்க வேண்டாமா? தீண்டாமையை பற்றி, தீண்டாமை ஒழிய வேண்டியதை பற்றி இப்படி புரட்சிகரமாக பேசுவார் ராமசாமி. காங்கிரஸ் இயக்கத்தில் உள்ள வைதிகர்கள் இவருடைய பேச்சை கேட்டு அதிர்ந்து போவார்கள். அதாவது வைதிகர்கள் என்பவர்கள் வேத அறிவில் சிறந்து விளங்கும் பிராமணர்களை குறிக்கும் சொல். இப்படி ராமசாமியின் பொது வாழ்வு தொடங்கியது. அடுத்து ராமசாமி எப்படி பெரியாரானார்? அவர் செய்த போராட்டங்கள் என்னென்ன? அவரின் அரசியல் வாழ்க்கை எப்படி தொடங்கியது? மணியம்மை எப்படி பெரியாருடன் வந்து சேர்ந்தார்? போன்ற பல தகவல்களை அடுத்த வீடியோவில், அதாவது பார்ட் 3 பார்க்கலாம்.